35,000 கோடி நம்மளோட பணம் ஆர்பிஐ கிட்ட இருக்கான். என்னம்மா சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க? உண்மைங்க. நம்ம நாட்டு மக்களுடைய பணம் ஆர்பிஐ கிட்ட, அதாவது பயன்படுத்தாமலே இருக்காம். அதை ஆர்பிஐ தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஓகே, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்களோட காசு கூட கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம ஸ்கூல் டேஸோ இல்ல காலேஜ் டேஸ்ல படிக்கும் போதோ ஸ்கூல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல ஆபீஸ்ல கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கலாம். இல்ல ஸ்கூல் டேஸ்ல அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்தாமே இருந்திருப்போம். ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம ஒரு 1000 2000 காசுங்கிறத போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த காசெல்லாம் அப்படியே அந்த அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கும். நம்ம க்ளோஸ் மட்டும் பண்ணாம அந்த அக்கௌண்ட் அப்படியே ஓப்பன்லயே இருக்கு. அந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல காசு இருக்கா நீங்க செக் பண்ணுமா? அப்போ இப்ப நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. woodgum.rbi.org.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு இதுவே அழகா உங்களுக்கு நீங்க உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேர்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு எல்லா விவரத்தையும் கொடுத்துரும். ஸோ யூஸ் பண்ணாத ஆக்டிவேட்ல இல்லாத அக்கௌண்ட்ல உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியா அது காமிச்சிடும். என்ன அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல உள்ள காசெல்லாம் எடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.